வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பேவெல வாபிக் தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த 232 பேரும் தொடர்ந்தும் வேறு இடத்தில் தங்கியுள்ளனர். வார்விக் மேல் பிரிவின் 53 குடும்பங்களைச் சேர்ந்த 232 பேர் மண்சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக நேற்று மாலை இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்கள் நேற்று முதல் தொடர்ந்தும் தோட்ட வைத்தியசாலையில் தங்கியுள்ளனர். மண்சரிவு அபாய எச்சரிக்கை, தற்காலிக வெளியேற்றம் என்பன காலம் காலமாய் மலையகத்தில் நடந்தேறி வருகின்றன. ஆபத்துமிகு பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் லயனறைகளை மாற்றியமைப்பதற்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா என்பது கேள்விக்குறியே. போக சொல்றாங்க, எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல. ஸ்கூல்ல போனா ஸ்கூலும் போய் சேர்ந்து பண்ணி ஆஸ்பத்திரியும் போயிடும். போனா இதை விட்டு மாற சொல்றாங்க, எங்க போறது? பிள்ளைகளை கூட்டி எங்க போறது? போறதுக்கு இடம் இல்ல. இதுல வந்து பார்த்து எல்லாம் சொல்றாங்க, வந்து பார்த்து போக சொல்லி இங்க இருந்து சின்ன துறை சொன்னாலும் போக சொல்லி எங்க போறது? இந்த தோட்டத்தில் 300 அடி 400 அடி அகலத்துக்கான சிலிப்போன் இப்போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அது கீழே மத்தியில் பாடசாலை 400 குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எந்த விதமான இது பொறுப்புகளும் அதிகாரிகள் கூறல, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி. பாராளுமன்றத்துக்கு 2 பேரும் மலையம மூலமா அனுப்பியிருக்கோம். அவங்களும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு உறுதிமொழியும் கொடுக்கல. 400 குடும்பம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. ஊடகத்தில் மட்டும் காட்டுறதை மட்டும் பார்த்துக்கொண்டு எந்த நேரம் இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கான இந்த இடத்த தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கறதான எந்த உறுதிமொழியும் கொடுக்கல. நாங்க நேற்று இந்த சிலிப்பை பார்த்தோம். என்கிட்ட சிலிப்பு நான் முந்தாண்டத்தை பார்க்கறதோட நேற்று கொஞ்சம் பெருசா அடிச்சு. அதுவும் இன்னைக்கு காலைல எம்பிஆர்ல பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க கிட்டத்துல போறதுக்கு அவங்களும் பயப்படுறாங்க. அவங்க சொன்னாங்க ஆளுகள் எல்லாத்தையும் விரட்டுறாங்க, நீங்க தூரத்துல பேருங்கன்னு. இப்ப வர சிலிப்பு வந்துச்சுன்னு சொன்னா ஸ்கூலுக்கும் பாதிப்புன்னு சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் பாதிப்புன்னு சொல்றாங்க. எங்கேயுமே இருக்கலாது. இப்ப எங்களுக்கு சரி பாதுகாப்பான இடம் ஒன்று வேணும். மலையக மக்களின் வாழ்விற்கு கல்வியினால் ஒளியேற்ற எத்தனைக்கும் ஆயிரக்கணக்கான மழலைகளின் எதிர்காலமும் இந்த இடம்பெயர்வுகளால் மட்டுப்படுத்தப்படுகின்றன. பிள்ளைங்களை வச்சுட்டு இங்க இருக்கையும் பயமாத்தான் இருக்கு, வீட்டுல இருக்கையும் பயமாத்தான் இருக்குது. இங்க இருந்தா இங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துருது. எங்களுக்கு அந்த அளவுக்கு போயிட்டு மருந்து எடுக்கிறதுக்கான வசதிகளும் இல்ல. இங்க ஒரு நாள் மருந்து கொடுத்தாங்க, அது மாத்திரம் தான். மறுபடி மிட் வைஃபோ யாருமே இந்த இடத்துல எங்களுக்காக வேண்டி ஒரு உதவியும் செய்யல. பிள்ளைங்களை பார்க்க இல்ல. தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் நாங்களும் அவதிப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இப்ப எங்க ஒரு வசதியை பார்க்கணும், பிள்ளைகளை வசதி பார்க்கணும் தானே. அப்ப துறமாட்ட சொன்னா துறமாரும் கேட்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல 4 லைத்தாலும் அங்கதாங்க இருக்காங்க எல்லாம். எங்களுக்கு இங்க தண்ணி வசதியும் பத்தாது, டாய்லெட் வசதியும் இல்ல. பிள்ளைகளை இங்க கொண்டாந்து வச்சு காலையில எங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். மக்கள் ஆணை பெற்று அதிகாரத்திற்கு வருவோரால் காலம் காலமாக வழங்கப்படும் வாக்குறுதிகள் வெறும் வாய்ப்பேச்சோடு நின்று விடுகின்றமை நிதர்சனமே. மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களால் தலை குனிந்துள்ள மலையக தலைமைகள் இனியேனும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களா?